காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலின் எதிரொலியாக அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாகிஸ்தானிலிருந்து அஞ்சல்கள் மற்றும் பார்சல்களின் பரிமாற்றத்தை நிறுத்த முடிவு செய்திருப்பதாக மத்திய அரசின் தபால் துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். பாகிஸ்தானிலிருந்து தரை வழியாகவும் வான்வழியாகவும் அனைத்து வகையான கடித மற்றும் பார்சல் போக்குவரத்தை தற்காலிகமாக ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானின் மீது பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை பாகிஸ்தானில் இருந்து அனைத்து வகையான இறக்குமதிக்கும் மத்திய அரசு தடை விதித்திருந்த நிலையில் பாகிஸ்தான் கொடியேந்திய கப்பல்கள் இந்திய துறைமுகங்களில் நுழையவும் தடை விதித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது கடித போக்குவரத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த உத்தரவு வரும் வரை இந்த நடவடிக்கை அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உத்தரவை மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய தபால் துறை என்பது இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அனைத்து வகையான கடித மற்றும் பார்சல் பரிமாற்றம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.